தஞ்சாவூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆசி பெற்ற கருப்பு எம் முருகானந்தம். வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு. தன்னை களத்தில் எதிர்க்க முடியாததால் எதிர்க்கட்சியினர் நாடகம் ஆடுவதாகவும் வேட்புமனுவில் எந்த ஒரு குழப்பமும் இல்லாத நிலையில் பொய்யான செய்தியை எதிர்க்கட்சியினர் பரப்பி வருவதாகவும் பாஜக கோவை தொகுதி வேட்பாளரும் தமிழக பாஜக தலைவருமான அண்ணாமலை தெரிவித்துள்ளார். கோவை காலப்பட்டி பகுதியில் இந்து முன்னணி சார்பில் 100% வாக்களிக்க வேண்டும் என்ற தலைப்பில் விழிப்புணர்வு கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பங்கேற்றார். நிகழ்ச்சிக்கு பிறகு அவர் பேசுகையில், மற்ற கட்சியினர் வியர்வை சிந்தி கட்சியை வளர்த்தாலும் இந்து முன்னணியின் ரத்தத்தை சிந்தி அமைப்பை வளர்த்தனர். தீவிரவாதம் தலை தூக்காத வகையில் கோவையில் என்ஐஏ அலுவலகத்தை நிச்சயமாக கொண்டு வருவேன். அரசியல் கட்சிகள் நேரடியாக களத்தில் எதிர்க்க முடியாமல் எப்பொழுதும் போல் நாடகமாடி வருகிறார்கள். சீரியல் நம்பர் 15, 27 என வேட்புமனுக்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. வேட்புமனுக்கள் தயார் செய்யும் போது வழக்கறிஞர்களிடையே குழப்பம் இருந்ததால் நாங்களே இரண்டையும் தயார் செய்தோம். இது ஒரு பெரிய விஷயம் அல்ல. எதிர்க்கட்சிகள் களத்தில் எதிர்க்க முடியாமல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இருக்கிறார்கள். இது அவர்கள் தோல்வி பயத்தை காட்டுகிறது. இந்த வேட்புமனு தேர்தல் அதிகாரியால் ஏற்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து விளக்கம் வேண்டுமென்றால் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் கேள்வி கேட்கலாம். வேண்டுமென்றே பொய்யான செய்தியை எதிர்க்கட்சிகள் பரப்பி வருகிறார்கள் என்று அண்ணாமலை தெரிவித்தார்.